Hello people, thank you for watching. Hi bro, this is Nanmuri. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி ப்ரைவேட் குரூப்பில் 9th September 2024 ஷிஃப்ட் 3 வீடியோஸ் வந்துட்டு சரி டெஸ்ட் வந்து போட சொல்லியிருக்கோம். அதோட ரிவ்யூ வீடியோ தான் இருக்குது. ஓகேவா, நம்மளை கோர்ஸ் பற்றி ஏதாவது நமக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை பேமெண்ட் எப்படி, நீதூசிங் கோர்ஸ் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூல் மாதிரி நம்ம வந்து தினமும் SSC CGL 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி க்ளாஸ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கன்ஃபியூசிங்காக இருந்தது. எனக்கு பர்சனலாக எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிவ்யூக்கு போவோம். ஓகேவா, வழக்கம் போல் இதுலேயும் இந்த கிளாஸ் டெஸ்ட்லேயும் வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷினை 5th ஆப்ஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 5th கொஷின்லேருந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டெஸ்ட் படிக்கும்போது தெளிவாக அந்த கொஷினில் அந்த கிளாஸ் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, குட்டி பேராகிராஃபாக இருந்தால் அதோட மெயின் க்ரக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பான ரீடு விட்டுறலாம். ரஃப்பான ரீடு விட்டதுக்கப்புறம் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்துட்டு ஒரு டேஷை ஃபில் பண்ணுறப்பவும் நமக்கு வந்து அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில கிளாஸ் டெஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்கும், சில கிளாஸ் டெஸ்ட் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும், சில கிளாஸ் டெஸ்ட் வந்து மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸோடு இருக்கும். ஸோ அதோட க்ரக்ஸ் என்ன, எந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க பேசியிருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் டெஸ்ட்டை ஃபுல்லாக படிச்சிருங்க. டீ ப்ரைஸஸ் இந்த டொமஸ்டிக் கண்டினியூ டு ரூல் ஹை இந்த கரண்ட் இயர் டிஸ்பைட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ ஹையர் ப்ரொடக்ஷன் ஆஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர். டீயோட வேலையை பற்றி பேசுகிறாங்க. சிம்பிள், டீயோட வேலை போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேரிட்டிவ்லி ஹையாக இருக்குது. டீயோட வேலை வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து விளைச்சலும் ஜாஸ்தி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஓனருங்களுக்குலாம் லாபம் கிடைக்கும். ஓகேவா, அப்போ அந்த நோக்கத்தில் தான் இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா டொமஸ்டிக்னு வந்துட்டாலே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு மார்க்கெட்டு அப்புறம் சந்தை இந்த மாதிரி தானே பேசுவாங்க. ப்ரைஸ்னாலே சந்தையை பற்றி தான் பேசுவாங்க. அப்புறம் லாபகரமாக ஓனரை பற்றி தான் இருக்கும். ஓகேவா, அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம இப்போ அடுத்தது படிக்க ஆரம்பிப்போம். டியூரிங் த பாஸ்ட் 3 months tea prices have been dashed with the prices of other companies. கம்பேரிட்டிவ்லாக ஒரு கம்பெனி வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா மோஸ்ட்லி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து அதை ஒட்டி தானே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் ஏதோ பாஸ்ட் 3 monthsஆகவே எல்லா கம்பெனியும் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரைஸஸ் எல்லாமே ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. ஓகேவா, அடுத்தது அன்லைக் லாஸ்ட் இயர் டீ ப்ரைஸஸ் ஹவ் ஜென்ரலி ஷோன் டேஷ். நமக்கு சொல்லிட்டாங்க அன்லைக் லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் டீ ப்ரைஸஸ் என்ன ஆகிருக்கு, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுதான் ஷோன் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிற மீனிங் ஏதோ வருது. வென் டீ ப்ரைஸஸ் ரோஸ் ட்ரமாட்டிக்கலி திஸ் இயர் ப்ரைஸஸ் சீம் டு ஹாவ் டேஷ் அட் அ ரேதர் ஹையர் லெவல். இந்த வருஷம் வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த சப்சிக்வெண்ட் 4 months இப்போ அடுத்தடுத்து வந்த 4 மாதத்தில் த டேஷ் ஆவரேஜ் ப்ரைஸ் ஷோவுடு டவுன் ட்ரெண்ட். ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம டீ தூள் விற்போம்ல, அதோட டீ தூளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் டெஸ்ட்டை ரஃபாக படிச்சிட்டோம். ஒரு டீ தூளை பற்றி பேசுகிறாங்க, அதோட விலைவாசி உயர்ந்திருக்கு. என்ன தான் வந்துட்டு அதிகமான விளைச்சல் இருந்தாலும் டீயோட விலையும் வந்து உயர்ந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இது வந்து ஓனருக்கு வந்துட்டு லாபகரமாக இருக்கும். ஓகேவா, அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம இப்போ இது பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டீ ப்ரைஸஸ் இந்த டொமஸ்டிக் டேஷ். கண்டிப்பாக ஆப்ஷன் 1 2 3 4 பாருங்கள். கண்டிப்பாக என்ன வரும், மார்க்கெட் தான் வரும். ஏன்னா ஏரியா டொமஸ்டிக் ஏரியான்லாம் வராது. டீ ப்ரைஸஸ் எப்போயுமே மார்க்கெட்டில் தானே பேசுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் வரும். ஓகேவா, அடுத்த போவோமா. அடுத்தது ஆப்ஷன் நம்பர் 2. டியூரிங் த பாஸ்ட் 3 months டீ ப்ரைஸஸ் ஹவ் பீன் டேஷ் வித் த ப்ரைஸஸ் ஆஃப் த கம்பெனிஸ். டீ ப்ரைஸஸ் வந்துட்டு பாஸ்ட் 3 monthsஆகவே ஒரு மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. அதர் கம்பெனிஸோட ப்ரைஸஸோட எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ் வந்து ஆப்ஷனை பாருங்கள். அலைனிங்காக, ஃபேவரிங்காக, கவுண்டரிங்காக, என்கவுண்டரிங்காக. ஃபேவரிங்னா ஹெல்பிங்னு அர்த்தம். இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது. ரைட்டா, டியூரிங் த பாஸ்ட் 3 months டீ ப்ரைஸஸ் ஹேவ் பீன் ஃபேவரிங் வித் த ப்ரைஸஸ் ஆஃப் த கம்பெனிஸ். அந்த மாதிரி வராது. ஸோ அதை எடுத்துடலாம். கவுண்டரிங் ஆர் என்கவுண்டரிங்னால வந்து ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆளை வந்து என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மீனிங்கும் வராது. இன்னொரு மீனிங் தான் இருக்குது, அதுதான் வந்துட்டு அலைனிங். ஸோ அலைனிங் தான் இங்கே ஆன்சர். நான் ஏன் என்கவுண்டரிங் போட்டேன் அப்படின்னா நான் இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை ப்ராப்பராகவே படிக்கல.
போடும்போது எனக்கு வந்து இது ஆக்சுவலி புரியல. அப்புறம் பொறுமையாக படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது. அதனால தான் நான் வந்துட்டு தப்பாக போட்டிருக்கேன் இந்த ஆன்சர். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஆப்ஷன் நம்பர் 3. ஆப்ஷன் நம்பர் 3 வந்துட்டு பார்க்கலாம். அன்லைக் லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் டீ ப்ரைஸஸ் ஆஃப் ஜென்ரலி ஷோன் டேஷ். டீ ப்ரைஸஸ் வந்துட்டு வளர்ந்து தானே இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? இன்ஃப்ளோவா, இன்னேட்டா, ரிடக்ஷனா, அப் ட்ரெண்ட் தான் ஆன்சர். ஓகேவா? when tea prices are shown dramatically this year, prices seem to have எப்படி போயிருக்கு? ப்ரைஸஸ் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு டேஷ் அட் அ ரேதர் ஹையர் லெவலுக்கு போகாமல் ஒரு அளவுக்கு வந்துட்டு போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் when tea prices rose dramatically this year, prices seem to have dash at a higher level. ஒரு அளவுக்கு வந்துட்டு எல்லா கம்பெனியும் ஒத்து போய் நமக்கும் வந்துட்டு அதிகமாக இருக்கிறனாலையும் ஒரு அளவுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு ஸ்டெபிளைஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்டேட்டட்னா ரெடியூஸ்னு அர்த்தம். இங்கே ரெடியூஸ் ஆகலை ப்ரைஸு. அப்போ ஸ்டெபிளைஸ் தான் இருக்கணும். மித்த கம்பெனிஸோட இந்த கம்பெனியும் வந்துட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் வருது. அடுத்தது இந்த சப்சிக்வெண்ட் 4 months த டேஷ் ஆவரேஜ் பை ஷோட ட்ரவுட் ட்ரெண்ட். ஆனால் வந்துட்டு இந்த 4 மாதத்தில் ஆவரேஜாக வந்து ஒரு பொருள் அந்த டீ தூளோட விலைன்னு எடுக்கும்போது அது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கான். ஓகேவா? 4 months பற்றி தானே பேசுகிறாங்க. அப்போ இங்கே ஹாஃப் இயர்லி, வீக்லி, இயர்லியில் வராது, மந்த்லி தான் வரும். ஓகேவா? இதுதான் க்ளோஸ் டெஸ்ட்டோட அனாலிசிஸ். மித்த கொஷின்ஸ் போவோமா? அடுத்தது 6th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஆர்டர் ஆர் அ லா ரெக்வயரிங் பீப்புள் டு ரிமைன் இன்டோர்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம எமர்ஜென்சி போடுவாங்கல்ல, கோவிடை போல் இருந்தோம்ல எமர்ஜென்சி, அந்த மாதிரி கர்ஃப்யூன்னு அர்த்தம். அதுக்கு பேர் CURFEW. ஓகேவா? 144 போடுவாங்கள்ல, அதுதான் கர்ஃப்யூ. ஓகேவா? இது வந்து OWSல நம்ம இனிமேல் தான் படிக்கணும். பழைய பிளாக் புக் படிச்சிருந்தீங்கன்னா அது போட்டிருப்பீங்க. அடுத்தது ஹி ஹேஸ் த டேஷ் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் தாட்ஸ். ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க. ஹி ஹேஸ் த டேஷ் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் தாட்ஸ்னால் அவனுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே RIGHT ஒரு வார்த்தை இருக்குது. உரிமைக்கு ரைட்டுன்னு ஒரு எழுதுறது வராதிங்க. அப்போ RIGHT தான். ஓகேவா? ஸோ மித்த வார்த்தைக்கு மீனிங் பாருங்கள். ரைடு நமக்கே தெரியும். நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் ரைட்டுன்னு எழுதுறது. இன்னொரு ரைட்டு பாருங்கள், RITனா வந்துட்டு ரிலீஜியஸ் ஆர் செரிமோனியல் ப்ராக்டிஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு செரிமோனியல் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த திதி கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஒரு ரிலீஜியஸ் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திதி கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு அமாவாசைக்கு வந்து சாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வகையான செரிமோனியல் ரைட். ஓகேவா? இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போலாமா? அடுத்தது வந்துட்டு the question paper are placed in the lockers of the school in a way that cannot be reached. cannot be reached அப்படின்னா எட்ட முடியாத இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ மீனிங்ஸ் படித்து பாருங்கள். irrepressible, inaccessible, affordable, affable. ஆக்சஸ் நமக்கு தெரியும். ஆக்சஸ்னால் ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கக்கூடியும். அதுக்கு ஆப்போசிட்டான இன்ஆக்சசிபிள், அதுதான். இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஸ்பெல்லிங் எரரில் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் குழப்பறதுக்கு சான்ஸ் இருக்குது. INACCESSIBLE. ஓகேவா? அதே மாதிரி மிச்சம் 3 வார்த்தைக்கு மீனிங் பார்த்துக்கோங்க. irrepressible அப்படின்னா அடக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். ரெஃபர்ஸ் டு சம்திங் ஆர் சம்மன் தட் இஸ் அன்கண்ட்ரோலபிள் அண்ட் கெனாட் பி ஹெல்ட் பேக். பிடிச்சி வைக்க முடியல, ரொம்ப அன்கண்ட்ரோலபிளான ஒரு பர்சனாக இருக்கான், இல்லாட்டி ஒரு வெறி பிடிச்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாய் எவ்வளோ வந்துட்டு ஆக்ரோஷமாக இருக்கும், ஒரு irrepressible-ஆக இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. இல்லை, அதுதான் irrepressible. ஓகேவா? அஃபோர்டபுள்னால் வந்து நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு சமாளிக்க முடியும், வாங்க முடியும்னா அது அஃபோர்டபுள்னு அர்த்தம். அஃபேபிள்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறைய வாட்டி வந்து நம்ம SSCயில் கேட்டுட்ருக்க வார்த்தை. அஃபேபிள்னா ஃப்ரெண்ட்லி ஆர் ப்ளசன்ட். ஓகேவா? ஸோ அடுத்த வார்த்தைக்கு போவோமா? அடுத்தது வந்துட்டு ஐ ரிசீவ்ட் அ பார்சல் இன் த மெயில் டுடே. ரிசீவ்டுக்கு ரிசீவ்டுக்கு வந்துட்டு இன்கரெக்ட் வேர்டு என்னன்னு கரெக்ட் வேர்டு வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ RESEIVED தான். RECEIVED தான். ஓகேவா? RECEIVED. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது த எலாபரேட் சிலபி ஹேட் டு பி டேஷ் டு மேக் அ ப்ரெசன்டேஷன். ஸோ சம்மரைஸ் அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம் கேட்டிருக்காங்க. சம்மரைனா சுருக்கமாக சொல்கிறது. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து ரீகேபிட்டுலேட்டடுக்கு மீனிங் தெரிலனா கூட இங்கே சினானம் கேட்டிருக்காங்க. சம்மரைஸ்டு நமக்கு சம்மரி எழுதுவோம். சம்மரினா என்ன? ஒரு விஷயத்தை வந்து சுருக்கமாக எழுதுறது, சுருக்கம்னு அர்த்தம். ஆனால் எக்ஸ்பேண்டட் வருமா? வராது. அடுத்த வார்த்தை பாருங்கள், ப்ரொலாங்டுனாலும் நீளமானன்னு அர்த்தம், லென்த்தன்னாலும் நீளமான. அப்போ இந்த 3மே வந்து ஆன்டனமாக வந்திருக்கு. ஒரே வார்த்தை தான் சினானமாக வருது. அப்போ இந்த வார்த்தை தான் இருக்கணும். அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆப்ஷன் வச்சு. இல்லை எனக்கு ரீகேபிட்டுலேட்டட் வந்துட்டு மீனிங் தெரியும்னாலும் அதை வச்சு டக்குன்னு போட்டு போயிடலாம். ஓகேவா? இது மாதிரி தான் ஆப்ஷன் வந்து எலிமினேட் நம்ம பண்ணணும். ஓகேவா? ரீகேபிட்டுலேட்டட்னா என்ன? ரீகேபிட்டுலேட்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு சுருக்கமாக
சுருக்கமாக சொல்கிறது. ஓகேவா, மெயின் பாயிண்ட்டை மட்டும் சக்சன்ட்டாக சுருக்கமாக சொல்கிறது தான். ஓகேவா, அடுத்ததுக்கு போமா. 11th கொஸ்டின் என்ன அப்படின்னா, there are many factories in the operative area of the city. நம்மளால் வந்துட்டு அணுகக்கூடிய வகையில் வந்து நிறைய ஏரியா வந்து சிட்டியில் வந்துட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டியில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. அதுவும் வந்துட்டு ரொம்ப அணுகிற இடத்துல இருக்குது, டவுன்லேயே இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் டவுனை தான் வந்து அவங்க ஆப்ரேட்டிவ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், சர்வீசபிள், இண்டஸ்ட்ரியஸ், மெக்கானிக்கல் வர சான்ஸ் இல்லை. ஆப்ரேட்டிவ்க்கும் மெக்கானிக்கலுக்கும் சான்ஸே கிடையாது. இண்டஸ்ட்ரியஸ்னால் ஹார்ட் ஒர்க்கிங்னு அர்த்தம், அதுக்கும் கிடையாது. ஒன்று சர்வீசபிள் இருக்கலாம். சர்வீசபிள்னால என்ன, ஒரு விஷயத்துக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஆப்ரேட்டிவ். அண்ட் இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல். மோஸ்ட்லி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரீஸோடு தான் போகும், அப்போ இண்டஸ்ட்ரியல் தான் வரும். ஓகேவா, இது வந்து ஆப்ஷனல் எலிமினேஷனில் நம்ம போடலாம். அடுத்தது வந்துட்டு எடிபிள். இந்த வார்த்தையை வந்து நம்ம இந்த ஓடபிள்யூஎஸில் படிச்சிருக்கோம். டாப் 200 ஓடபிள்யூஎஸ் படித்தோம்ல. போர்ட்டபிள்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பேன். என்னென்னா அப்படின்னா, குடிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதுக்கு பேர் போர்ட்டபிள். ஓகேவா, அதுவே வந்துட்டு எடிபிள் அப்படின்னா வந்துட்டு சாப்பிடக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சாப்பிடக்கூடியவைனாலும் வந்துட்டு நியூட்ரிட்டிவ். ஓகே, அதுதான் நான் சாப்பிட்டா சத்து வரும், அப்போ அதோட மீனிங் வந்து நியூட்ரிட்டிவ். ஓகே, இது எல்லோரும் போட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்த வார்த்தை கன்ஃபிஸ்கேட்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு சீஸ் பண்ணுறது. இந்த மீனிங்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த வார்த்தையில் புதுசாக சில பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குட்டி நோட்டு வாங்கிக்கோங்க, டைரி போட்டு அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு நான் என்னோட சினானிம் டைரியை காட்டுறேன். ஓகேவா, ரிப்பீட்டடாக நான் என்னென்ன வார்த்தையெல்லாம் மறக்கணும்னா எழுதி வச்சுருப்பேன், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா, வீடியோவை எடுத்து. சீஸ்னால் என்ன அப்படின்னா கன்ஃபிஸ்கேட் பண்ணுறது. SEIZE. அதுவே வந்து இன்னொரு சீஸ் இருக்குது, CEASEனா அப்படின்னா ஸ்டாப்னு அர்த்தம். இந்த சீஸ்க்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஜப்தி பண்ணுறது. ஓகேவா, சொத்தை ஜப்தி பண்ணுவாங்கள்ல, அதுதான் கன்ஃபிஸ்கேட்டு. ரீஸ்டாக்னா என்ன, ரீஸ்டாக்னா வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணி வைப்போம்னா, திரும்ப வந்துட்டு கூட்ஸ்லாம் தீர்ந்து போச்சுன்னா அது திரும்ப வாங்கி வைக்கிறது. டெஸ்ட்ராய்னா அழிக்கிறது. டிட்டிவேட்டுங்கிறது புது வார்த்தை, இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. மீன்ஸ் டு மேக் சம்திங் மோர் அட்ராக்டிவ் ஆர் டைடி. ரொம்ப க்ளீனாக ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கிறது, பார்த்தாலே வந்து கண்ணுக்கு தொத்திக்கிற மாதிரி ரொம்ப க்ளீனாக வந்து வச்சுருக்கிறது தான் வந்து டிட்டிவேட்டு. நேற்று நம்ம டெஸ்ட் ரிவ்யூ பார்த்தப்போ ப்ரிஸ்டின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா. ப்ரிஸ்டின்னாலும் வந்து கிளியராக ரொம்ப க்ளீனாக இருக்கிறது, எந்த தூசுமே இல்லாமல். ஸோ டிட்டிவேட்டு, ப்ரிஸ்டின்னு இந்த வார்த்தை எல்லாமே சினானிம்ஸ் தான். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்ப்போமா. 14th என்ன அப்படின்னா மிசரபிள்னு அர்த்தம். மிசரபிள்னால் ரொம்ப சேடுன்னு அர்த்தம். அதோட ஆண்டனம் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ இங்கே எந்த வார்த்தை ஹாப்பியாக இருக்குது, சியர்ஃபுல் தானே ஹாப்பியாக இருக்குது, அப்போ அதை போட்டுட்டு போயிருங்க. ஓகேவா, மெலோடியஸ்னால் மியூசிக்கல்னு அர்த்தம். இதுக்கு சம்மந்தம் இல்லை. செட்டில்டுனா சம்மந்தம் இல்லை. ரிஸ்ட்ரெயின்ட்னாலும் சம்மந்தம் இல்லை. ரிஸ்ட்ரெயின்ட்டுக்கு மீனிங் பார்த்துக்கோங்க, செல்ஃப் கண்ட்ரோல் ஆர் லிமிட்டேஷன். நம்ம வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிறத ரிஸ்ட்ரெயின்ட்னு அர்த்தம். ஓகேவா, இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை வந்துட்டு அடுத்த கொஷினை, த டீ அட் திஸ் கெஃபே இஸ் பெஸ்ட் தென் அட் த கோஸ்டா காஃபி இன் அவர் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்களா. எரர் ஸ்பாட் எப்படி பண்ணலாம், எரர் ஸ்பாட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு the tea at this cafe. இந்த செட் ஆஃப் சென்டென்ஸில் இது வந்து ஒரு நவுனு, இந்த ஹோலாகவே ஒரே நவுனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் எந்த விதமான தப்பு இல்லை. அப்புறம் சப்ஜெக்ட் டீயை தானே குறிக்குது, கஃபேவுக்கு வந்து குறிக்குது. ஸோ சிங்குலர் வேர்ப் தான் வந்திருக்கு, அதுவும் பிரச்சனை இல்லை. இஸ் பெஸ்ட்டு தேன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே தேன் வந்தால் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பெட்டர் தேன் தான் வரும், பெஸ்ட்டு தேன்னு வராது. ஸோ அதுதான் எரர். ஓகேவா, எப்பயுமே இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்டர் தேன் தான் வரும், பெஸ்ட்டு தேன் வராது. இது ஒரு ரூலு. ஓகேவா, இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதுதான் எரர். ஸோ பெஸ்ட் தென் தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து தப்பு. அடுத்த கொஷின் வந்து ஐ எம் டான்சிங் வித் மை ஹஸ்பண்ட் அட் மை சிஸ்டர். ஐ ஆர் டான்சிங் கிடையாது, ஐ ஆம் டான்சிங். இது வந்து நம்ம பினாக்கிள் கிராமர் 60 days கிராமர் புக்கோட வீடியோ போட்டுட்ருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐ ஆம் வச்சு தான் நான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ஆன்சரே பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவே அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பேன், ஐ ஆம் எக்ஸாம்பிள் வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ ஐ வந்தால் கண்டிப்பாக ஆம் தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஓகேவா, அடுத்தது 5 finger டிஸ்கவுண்ட். 5 finger டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு திருடுறதுல வந்துட்டு ரொம்ப நாட்டம் இருக்குது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு திருடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு திருடுறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிசீஸாக இருக்குது அப்படின்னா பேர் கிளெப்டோமேனியான்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் போய் ஷாப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் திருடிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து 5 finger டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கீழே இருக்குது பாருங்கள், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு இடியம் எப்படின்னா வேல்யூபிள் சான்ஸ்னு அர்த்தம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. க்ரீன் தம்னா அப்படின்னா கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, தோட்டக்கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கவங்க. பிளாக் ஷீப் அப்படின்னா
கருப்பாடுன்னு அர்த்தம். குரூப்பில் வந்துட்டு ஒரே ஒருத்தன் மட்டும் வந்துட்டு அந்த குரூப்புக்கு வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருப்பான். எல்லோரும் ஒன்று சொன்னால் அவன் மட்டும் வித்தியாசமாக ஒன்று சொல்லுவான், வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவான். அதனால அவனே ஆடுவனோட்டோ தெரியுமா, அதுவும் பிளாக் ஷீப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்த வார்த்தை ஹீ வில் பி இது வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்டிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வாய்ஸில் டென்ஸ் மாறாது. ஓகேவா. ஸோ நம்ம டென்ஸை மாற்றக்கூடாது. இங்கே என்ன இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால ஃப்யூச்சர் டென்ஸோட ஆப்ஷனை தான் பார்க்கணும். அப்போ வந்து எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சர் டென்ஸோட இதில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. பை த பீப்புள்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ முன்னாடி பீப்புள் வந்துடணும். பீப்புள் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன். ஓகேவா, அதை வச்சுக்கோங்க. வில் பி மேடு, பி மேடு, V3யும் பி எல்லாமே வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் வரும். ஆக்டிவ் வாய்ஸில் வில்லு மட்டும்தான் வரும். ஓகேவா. அப்போ வில்லு மட்டும் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனில் வில் இருக்குது, அப்போ பி இந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஷனில் பி இருக்குது. அது ரெண்டுத்தையும் தூக்கிடுங்க, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்படி தான் போடணும். ஓகேவா. அடுத்தது 19th கொஷினை டாட்டுங்கிறது புது வார்த்தை, நானே போடல, எனக்கும் தெரில. டாட்னா டைட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தமா. ஓகேவா. ஒரு விஷயத்தை வந்து டைட்டாக பிடிச்சி நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டாட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா. ஒரு கயிறு இருக்குது, அதை இந்த சைடு அந்த சைடு பிடிச்சி 2 பேர் டாட் பண்ணுறாங்க அப்படின்னா இழுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. டைட்டாக இழுக்கிறது தான் வந்து டாட்டு. டாட்டோட சினானிம்ஸ் தான் வந்துட்டு டாட்டோட ஆன்டனிம்ஸ் தான் ஸ்லாக்கு, டான்னு, ஃப்ளஸீடு. டான் வந்துட்டு கிழிக்கிறது, ஸ்லாக் வந்துட்டு வீக்கனாக இருக்கிறது, ஃப்ளஸீடுனாலும் வந்துட்டு சாஃப்ட் ஆர் வீக். நேற்று இன்னொரு வார்த்தை படித்தோம், பிரிட்டில்னு, ஞாபகம் இருக்கா. பிரிட்டில் வந்துட்டு ஹார்டாக இருக்கும் பட் வீக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் பார்க்க ஹார்டாக இருக்க மாதிரி தானே இருக்குது, ஆனால் கீழே போட்டால் டப்புன்னு உடஞ்சும்ல, அது பேர் பிரிட்டில். பிரிட்டிலுக்கும் ஃப்ளஸீடுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃப்ளஸீடு இங்கே பாருங்கள் சாஃப்டாக இருக்கும், அதனால வீக்காக இருக்கும். ஆனால் பிரிட்டில் வந்து ஹார்டாக இருந்தாலும் வீக்காக இருக்கும். ஓகேவா. ஃப்ளஸீடுன்ற வார்த்தை புது வார்த்தை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லாக் புது வார்த்தை, டாட் புது வார்த்தை. ஓகேவா. இன்றைக்கி வந்து சினானிம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் வச்சு நான் இப்போ வந்து குவிஸ் கொடுப்பேன். அதை வந்துட்டு இந்த யூடியூபோட எண்ட் வீடியோவில் நீங்கள் வந்து குவிஸ் அட்டன் பண்ணணும். ஓகேவா. அடுத்து வந்துட்டு மிஸ்டீவியஸ், அக்காமடேட்டு, மில்லனியம், ப்ரிவிலேஜ் எப்போயுமே குழப்புற வார்த்தை தான். ஏன்னா நான் வந்துட்டு ப்ரிவிலேஜில் வந்துட்டு PRIVELEGEயில் வந்து LIGன்னு போட்டுட்டு வந்துடுறேன் சில டைம்ஸு. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மிஸ்டீவியஸ் தான், மிஸ்டீவஸ் வரும், மிஸ்டீவியஸ்ன்னு வராது. ஓகேவா. VI வராது, VOUS தான். ஓகேவா. அக்காமடேட், மிஸ்டீவஸ், மில்லனியம், ப்ரிவிலேஜ். ஓகேவா. அக்காமடேட்னா DC வருது, MM வருது, OOவும் வருது, எல்லாமே டபுளாக வரும். ஓகேவா. அக்காமடேட்டில் ACCO MMODATE. ஓகேவா. டேட் எடுத்துருங்க, அக்காமோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. CC MM OO எல்லாமே டபுளாக வரும் அக்காமடேட்டில். அடுத்தது மிஸ்டீவியஸ்னால் MICHEIVOUS தான். ஓகேவா. இங்கே பாருங்கள் OUS தான். அடுத்தது மில்லனியம்னா மில்லு தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, MILL. அதுக்கப்புறம் எனியம் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ENNIUM. ஓகேவா. அடுத்தது ப்ரிவிலேஜ், ப்ரிவி ப்ரிவி, அப்புறம் LEGE. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு இது வந்து PQRS. நான் நேற்று எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது இருந்தாலும் இப்போயும் ஒரு வாட்டி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஷன் பாருங்கள், RQ SPA. ஸோ R வந்துட்டு 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கா, மேபி R வந்து டாபிக் சென்டென்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ டாபிக் சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னு இருக்கும். அந்த பேராகிராஃப் எப்படி இருக்குது, எதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதை பற்றி தான் தெரிஞ்சுக்குவோம். அப்போ வந்துட்டு நம்ம இதில் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன வார்த்தை பார்ப்போம், ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ராவலிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ இங்கே வந்து ட்ராவலிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸோட அட்வான்டேஜை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது டாபிக் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. அப்போ அந்த ஆப்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து வர ஆப்ஷனை வந்து படித்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஓகேவா. ஆருக்கு அப்புறம் வந்துட்டு என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட் ஆப்ஷனில் Q வந்திருக்கு. த அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ராவலிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் வி ரெஸ்பெக்ட் அண்ட் வி அப்ரிஷியேட் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். அதுக்கப்புறம் என்ன, ஹேவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அப்சர்விங் பீப்புள். அப்புறம் எஸ் ஆப்ஷனாக கல்ச்சர், கஸ்டம், லைஃப் ஸ்டைல், இஸ் தட்டோட முடியுது. ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இஸ் தட்டோடவா முடியும், கிடையாது தானே. இஸ் தட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சென்டென்ஸ் வருது, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. அப்புறம் ஆறில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராவலிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் P ஆப்ஷன் அடுத்து ஹேவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அப்சர்விங் பீப்புள்.
ட்ராவலிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய பீப்புளை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கா? அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். பீப்புள்ஸ் கல்ச்சர், ஒரு பீப்புளோடைய கல்ச்சர், கஸ்டம், லைஃப் ஸ்டைலு. ஸோ கண்டினியூஸாக வருது. அப்போ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஃபாத்திமா வித் சென்ட்ன்ற இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா டோட்டல் கன்ஃபியூஷனில் இருக்கிறது. டோட்டல் கன்ஃபியூஷன். அடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் தெரியாமல், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு ஒரு நமக்கு சில டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப வீட்டில் வந்துட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்டிவாக இருக்கும், இல்லை நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு டைம் இருக்கும்ல, அதுதான் அட்டார் வின்சென்ட். அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 தான் கரெக்டு. ஸோ worried or confused or annoyed that she does not know what to do next. ஓகேவா? லாஸ்ட் கொஷின். ஸோ இன்னும் 3 கொஷின் இருக்கா? சாரி. ஈச் பார்ட்டிசிபெண்ட் ஹாவ் பெர்ஃபார்ம்டு வெல். இது நம்ம வந்து பினாக்கிள் 60 கிராமர் ரூல் வீடியோவில் படிச்சிருக்கோம். நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டே 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த 20 ரூல்ஸ் கவர் பண்ணுங்கள். நேற்று நாம் போட்ட டெஸ்ட் ரிவ்யூலேயும் வந்து 2 ரூல் வந்துருந்தது. இப்போ அந்த ஈச் எவ்ரின்ற வார்த்தை வந்தால் எப்பயுமே வந்து சிங்குலர் நவுன் தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தந்திருப்பேன். அதே தான் இங்கேயும். ஓகேவா? ஈச் வந்திருக்கனால சிங்குலர் நவுன் தான் வந்திருக்கு, பார்ட்டிசிபெண்ட். ஓகேவா? ஆனால் வேர்பு பாருங்கள், ஹேவ் வந்திருக்கு. என்ன வரணும்? ஹேஸ் தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது வந்து பெயிண்டிங் வேர் அட்மையர்டு பை ஆர்ட் என்தூசியாஸ்ட் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டுலேருந்து இட் இஸ் அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். ஸோ ஆர்ட் என்தூசியாஸ்ட் பைக் அப்புறம் என்ன வார்த்தை வருதோ அதை வந்து முன்னாடி போடணும். பைக் அப்புறம் ஆர்ட் என்தூசியாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸில் இங்கே வந்து என்ன வாய்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இங்கே வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது செகண்ட் ஆப்ஷன் அட்மையர்டுன்னு. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டென்ஸ் மாறுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தப்பு, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? மோஸ்ட்லி டென்ஸ் மாறாமல் வந்துட்டு போடுறது தான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். எப்பயுமே டென்ஸ் மாறாது. அடுத்தது 24th கொஷின். 24th கொஷின் பார்த்துக்கோமா. அடுத்து 25th கொஷின் என்ன அப்படின்னா மார்பிட் கம்பல்ஷன் டு கன்சியூம் ஆல்கஹால் கண்டினியூஸ்லி. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஆல்கஹால் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் தோணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா OWSல இது வந்துட்டு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பேர் வந்து டிப்சோமேனியான்னு பேர். ஓகேவா? என்னது? டிப்சோமேனியா. ஓகேவா? இந்த 4 வார்த்தைக்கு மீனிங் பார்க்கலாம். சட்டைரோமேனியானா வந்துட்டு எக்ஸசிவ் டிசைர் ஃபார் செக்ஷுவல் டிசைர் இருக்கிற பர்சன் வந்து சட்டைரோமேனியா. மேனியாக்னா வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு இருக்கிறது. ஓகேவா? அது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமனுக்கு நார்மலாக தோன்றதோட அதிகமான அடிக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அது பேர் மேனியா. ஓகேவா? அடுத்தது கிளெப்டோமேனியானா வந்துட்டு ஸ்ட்ராங் டிசைர் டு ஸ்டீல். அவங்களுக்காவது ஒரு அப்நார்மலாக இருப்பாங்க, அந்த விஷயத்தில் மட்டும் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, திருடுறதுக்கு. அது பேர் கிளெப்டோமேனியா. அதுவே குடிக்கிறதுக்கு வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அது பேர் டிப்சோமேனியா. அது செக்ஷுவல் டிசைரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு பேர் சட்டைரோமேனியா. ஓகேவா? சாரி. ஓகே, அவ்வளோதான். இந்த ரிவ்யூ முடிஞ்சது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.